சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கீர்த்தி, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்ட? பேசு கீர்த்தி, வாயை திறந்து பேசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ்வளோ பேசுன, வீடியோ பார்த்ததும் கப்சிப்புன்னு ஆயிட்ட. ஐயோ, வேர்க்குதா? பயமா இருக்கா? ஏய், நீ பாட்டுக்கு ஏதோ போலி வீடியோ ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நான் பண்ணேன்னு சொல்லுவியா? இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணலன்னு பூசமா போய் சொல்ற. ஏற்கனவே பொங்கல்ல பள்ளி விழுந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு. அன்னைக்கே உன்னையும் உன் அம்மாவையும் அதுக்காக நான் வார்ன் பண்ண கூட செஞ்சேன். ஆனா அத பத்தி எதையுமே கவலைப்படாம திரும்பவும் கற்பூச்சியை போட்டுட்டு இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் என்ன கெட்டவளாக்கணும்னு முயற்சி பண்றியா? ஏய், நீ பண்ற வேலையெல்லாம் இதோ இந்த வீடியோ மூலமா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். செல்வி, இல்ல, நான் இத பண்ணல. இன்னும் நீ இல்லன்னு போய் சொல்றியா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. இப்பவே இந்த விஷயத்த போய் மாமா கிட்டயும் வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் சொல்ற. அவங்க சொல்லுவாங்க யாரு குற்றவாளின்னு. செல்வி, செல்வி, ப்ளீஸ் செல்வி, 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 செல்வி. இப்பதான் நான் பண்ணலன்னு சொன்ன, 2 அரை விழுந்ததும் அப்படியே மாறிட்ட. உன்னெல்லாம் அப்பப்ப தட்டி வச்சாதான் இந்த வீட்டுக்கு நல்லது. செல்வி, செல்வி, ப்ளீஸ் செல்வி, வேண்டாம் செல்வி. இது வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. இது வீட்ல யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. செல்வி, ப்ளீஸ் செல்வி, என்ன மன்னிச்சிரு செல்வி. நான் இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் செல்வி, நான் தெரியாம பண்ணிட்டேன் செல்வி. இதை யார்கிட்டயும் சொல்லிடாத செல்வி, ப்ளீஸ் செல்வி. கெஞ்சி கேட்டுக்கிற செல்வி, வெளியே போயிடாத செல்வி. இதை யார்கிட்டயும் சொல்லிடாத செல்வி, ப்ளீஸ். இப்போ இந்த நிமிஷம் நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை எந்த ஜென்மத்திலையும் உன்னை இந்த வீட்டுல வாழ முடியாத அளவுக்கு பண்ணிருவேன். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னு தெரியுமா? அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். செல்வி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ என்ன வெளியே அனுப்ப நினைச்ச. ஆனா திருமாமாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? உனக்கு இப்பவே எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப கூட நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நீயும் திருமாமாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்க கூடாதுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப கூட உன்னை மன்னிச்சு சகிச்சுக்கிட்டு இருக்கேனா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? எப்பயுமே வாய்க்கிலேயே பேசுவல, பேசு கீர்த்தி. உனக்கெல்லாம் வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் கிடையவே கிடையாதுல. அப்படி இருந்திருந்தா உன்னை வீட்டுக்கு ரெண்டுங்க படம் நினைச்சிருப்பியா? ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலயும் வீட்டோட மூத்த மருமக தான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. ஆனா நீ இந்த குடும்பத்தை உடைக்க நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோ பார், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இல்ல செல்வி, நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் செல்வி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு செல்வி. மாட்டிக்கிட்டோன்னதும் மன்னிப்பு கேட்டா விட்டுருவான்னு நினைச்சுதானே பேசுற. உன்னெல்லாம் ஒரு காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். இப்ப கூட உன்னை நான் சும்மா விடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குடும்பம் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். இன்னொரு தடவை இப்படி தப்பு பண்ணனு வெயி, உன்னை இந்த வீட்டை விட்டு நானே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே துரத்திடுவேன். செல்வி, உன்னோட பெரிய மனசை நான் புரிஞ்சுக்காம உன்னை பழி வாங்கணும்னு நான் இந்த மாதிரி அறிவில்லாம செஞ்சுட்டேன் செல்வி. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன். ஹே, நீ எல்லாம் ஒரு பச்சோந்தி. எப்ப எப்படி மாறுவ, எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். உன் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருந்தா பெத்த தாய்க்கே கருப்பாம்பூச்சி கலந்த சாப்பாடு போடுவியா? வயசானவங்கன்னு தெரிஞ்சும் என்ன பழி வாங்குறதுக்காக உங்க அம்மாவையே பகடக்காய பயன்படுத்திருக்க. உன்ன மாதிரி ஒருத்தி இந்த உலகத்திலே இருக்க கூடாது. உன்னெல்லாம் அடிச்சா கூட திருத்த முடியாது. ஏய் செல்வி,
எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. என்ன கோவம் வருதா? என்ன அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. தோணும், அப்படிதான் தோணும். ஏன்னா நீ எல்லாம் திருந்துற ஆளே கிடையாது. அதுக்குதான் இன்னொரு காரியம் பண்ண போறேன். முட்டி போடு. உன்ன முட்டி போடுன்னு சொல்றல. ஏய், சொல்றல.